الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் ஆனைமலை என்கிற இந்த ஊரிலே மஸ்ஜிது ஸலஃபு ஸாலிஹீன் என்று சொல்லக்கூடிய இந்த மகத்தான மஸ்ஜிதிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த தாவா பயணத்தில் இதுதான் நமக்கு முதல் தடவை இந்த ஊருக்கு. அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் அவனுக்காக நேசிக்கக்கூடிய நல்ல மக்களாக ஆக்க வேண்டும். அவனுக்காக நேசிக்கிறவர்களுக்கு அரசின் கீழ் நிழல் வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த காலம் ஃபித்னாக்கள் அதிகமாக வெளிப்படுகிற ஒரு காலமாகும். ஈமானோடு வாழ்வது என்பது கையில் நெருப்பு திணலை வைத்திருப்பது போன்று கஷ்டமான ஒரு காலமாகும். ஒரு மனிதன் காலையிலே மூமினாக இருக்கிறான், மாலையிலே காஃபிராக விடுகிறான். அப்படியான ஒரு சோதனை நிறைந்த ஒரு காலமாகும். இப்படியான காலங்களில் நாம் கூடுதலாக மஸ்ஜிதை நெருங்கி வாழக்கூடியவர்களாகவும் நல்ல உபதேசங்களை அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்கிற தெளிவும் சிந்தனையும் அற்றவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா 1500 வருடங்களுக்கு முன்னால் அன்று வாழ்ந்த மக்களை பார்த்து கேட்கிறார், அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். உங்களை நாம் வீணாக படைத்து வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். இந்த கேள்வி ஒரு அர்த்தமுள்ள முக்கியமான கேள்வியாகும். இந்த கேள்வியின் மூலம் அல்லாஹ் சொல்ல வருவது, உங்களை நான் வீணாக படைக்கவில்லை. இந்த பிரபஞ்சத்தையே அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை. அல் குர்ஆனில் அவன் சொல்கிறான், வமா ஹலக்னா ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா பாத்திலா, வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் வீணாக நாம் படைக்கவில்லை என்று சொல்கிறார். இன்னும் ஒரு இடத்தில் லாஇபீன், விளையாட்டாக நாம் படைக்கவில்லை என்று சொல்கிறார். அந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றுமே அர்த்தத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கு. சில நேரம் எறும்பை நம்ம சிம்பிளாக நினைப்போம், ஈயை சிம்பிளாக நினைப்போம், கொசுவை சிம்பிளாக நினைப்போம். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அர்த்தத்தோடு தான் படைத்திருக்கிறார். அதனால்தான் மூமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சூரத்து ஆல இம்ரானுடைய 191 வசனங்களில் அவர்கள் வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டது பற்றி சிந்திப்பார்கள். மூமின்கள் இந்த வானங்களும் பூமியும் ஏன் படைக்கப்பட்டிருக்கின்றன என்று யோசிப்பார்கள். யோசித்துவிட்டு அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எங்களுடைய இரட்சகனே, இவை எதனையும் நீ வீணாக படைக்கவில்லை என்று சொல்வார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். இப்ப பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றுமே ஒரு அர்த்தத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மனிதன் எப்படி வீணாக படைக்கப்படலாம்? மனிதனை பார்த்து ஒரு இடத்திலே சொல்கிறார் சூரத்துல் பக்ராவில், ஹுவல்லதீ ஹலக லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கென்றே அவன் படைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். பூமியில் இருக்கிற அனைத்தும் மனிதனுடைய நலனுக்காக, மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியம், ஆனால் சிந்தித்தால் உண்மை. சிம்பிளா இருந்த அந்த காடுகள் இல்லை என்றால்
நம்மால் இந்த பூமியில வாழ முடியாது. ஒன்று சிம்பிளான இந்த விஞ்ஞானம் எல்லாம் தேவையில்லாத ஒரு உதாரணம், காடு இல்லைன்றால் காட்டில் வாழக்கூடிய சிங்கம், புலி, கரடி எல்லாமே ஊருக்குள் வந்தது. அப்ப நமக்கு வாழ முடியாமல் போயிடும். இப்ப விஞ்ஞானபூர்வமாக காடுகள் இல்லை என்றால் மழை இல்லை. காட்டை மனிதனுக்காகத்தான் படைத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பார்த்தால் அத்தனையும் மனிதனுடைய நன்மைக்காக நாம் படைத்திருக்கிறார். இப்படி நாம் படைத்து விட்டுத்தான் நம்முடைய சிந்தனையை தூண்டும் முகமாக நம்மிடம் கேட்கிறார், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன், உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்ன நிலைமை கெஞ்ச வேண்டியிருக்கிறது. மனிதனிடம் போய் நீ ஏன் படைக்கப்பட்டாய் என்பதை நீ சிந்தித்துப்பார் என்று அவனிடத்தில் கெஞ்ச வேண்டிய ஒரு நிலை வாழ்வன். இப்படி போனால் அவன் எங்கு போவான்? இந்த உலகமும் அவனுக்கு செய்கிறார். இந்த உலகத்தில் தான் எதற்காக படைக்கப்பட்டுள்ளேன் என்கிற நோக்கம் விளங்காமல் வாழுகிற ஒருவனால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்தில் நிம்மதியாக அவனால் இருக்க முடியாது. பொருளாதாரம் கூடினால் திமிர் பிடிப்பான், அதிகாரம் வந்தால் ஆணவம் உள்ளவனாக மாறுவான், வறுமை வந்தால் விரக்தி அடைவான், நிம்மதியாக அவனால் வாழ முடியாது அல்லது பொறாமைப்படுவான். அப்ப இந்த உலக வாழ்க்கையின் அர்த்தம் புரியாவிட்டால், ஏன் படைக்கப்பட்டுள்ளேன் என்ற தெளிவு ஒரு மனிதனுக்கு இல்லாமல் போனால் அவனால் வல்லாஹி நிம்மதியாக வாழ முடியாது. பார்ப்பதற்கு நிறைய இருக்குமா, கடைசியில் சூசைட் பண்ணுவான், தற்கொலை செய்து கொள்வான், பார்க்கணும். அல்லது நீங்கள் பார்க்கலாம், மேலத்திய நாடுகளில் இருந்து கீழத்திய நாடுகளுக்கு யாத்திரிகர்களாக நிறைய பேர் வாழலாம். கவனிச்சிருக்கோம். சர்ச்சுகளுக்கு, கோவில்களுக்கு சில குருக்களிடம் சில குருக்கள் இருப்பார்கள். அந்த குருக்கள் சில போதகர்கள் இருப்பார்கள். ஏதாவது ஒரு ஐடியாலஜி, வாழும் கலை என்று ஒன்றை ஒருவர் உருவாக்கினார். அவரிடம் வருகிறார்கள் மேற்குலகம் என்றால், மேற்குலகம் நாஸ்திகத்தை போதிக்கிற ஒரு உலகம். அவன் என்ன நினைக்கிறான் என்றால், இங்கே நிம்மதி இல்லை. அப்ப நம்ம கீழத்திய உலகத்திற்கு போய் கோயிலுக்கு அல்லது ஒரு தர்காவுக்கு அல்லது ஒரு சர்ச்சுக்கு அல்லது ஒரு அப்படியான ஒரு வழிகாட்டியிடம் போனால் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கிறான். இதுல நமக்கு கிடைக்கிற பாடம் என்னவென்றால், வெறும் பொருளாதார நிம்மதியை தராது, வெறும் சுகம் நிம்மதியை தராது. சுகம் என்று சொன்னால் இந்த ஜாகியத்தான உறவுகள், தொடர்புகள், போதை வஸ்து, மதுபானம், அதே போல சூதாட்டம், பெண்கள், இது நிரந்தரமான நிம்மதி ஒரு மனிதனுக்கு தராது. கொஞ்ச நாளைக்கு ஒரு பெண்ணிடம் போய்கொண்டிருப்பான் அல்லது தொழிற்பெண்களிடம் போய்கொண்டு ஒரு கட்டத்தில் கிளிக்காம என்ன பண்ணிட்டிருக்கிறார். நமக்கு வந்திருக்கிற நோய் என்ன? இது ஏன் நம்ம இப்படி போக வேண்டும்? குழம்பி போகிறான். இப்ப உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் அழகாகவும் அறிவுபூர்வமாகவும் சொல்லுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். அதனால்தான் இந்த தீன இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். ரதீது லக்கும் இஸ்லாம தீன, இஸ்லாத்தை மார்க்கமாக உங்களுக்கு நான் பொருந்தி கொண்டு விட்டேன். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு, இஸ்லாம் அல்லாத ஒரு தீனை ஒருவர் தேர்வு செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டார். பட் இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம், அழகான மார்க்கம், நாகரிகமான மார்க்கம், பண்பாட்டை போதிக்கிற மார்க்கம், மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து வழியையும் சொல்லித் தருகிற மார்க்கம். நம்மோட கவலையான விஷயம் என்னன்னு கேட்டால், கையில வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைகிற கூட்டம் போல நிறைய பேர். நீங்க ஊருக்குள்ள குடும்பத்துக்குள்ள போய் பாருங்க, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நிம்மதி இல்லாமல் அலைகிறார்கள். என்னென்ன புரியல. தொழில டிப்ரெஷன், பொருளாதாரத்தில் டிப்ரெஷன், மனைவி பிள்ளைகளுடைய விஷயத்தில் டிப்ரெஷன், இப்படி ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸோடு கடைசியில் என்ன பண்றாங்க? சிலர்
கிளப்ஸுகள், ட்ரக்ஸ், ஏதாவது ஜாலியத்தான என்டர்டைன்மெண்ட் என்று போகிறார்கள். இன்னும் ஒரு குரூப் ஷிர்க், தாயத்தை கட்டுறது, தர்காவுக்கு போறது, நேர்ச்சி செய்யறது, குர்பானி கொடுக்கிறது தர்காக்களுக்கு, அவுலியாக்களுக்கு, இப்படி அலைகிறாங்க. வீட்டை காவல் பண்றது. சில வீடுகளுக்குள்ள போய் பாருங்க, ஒவ்வொரு வீட்டு மூலையிலையும் ஏதாவது ஒரு போட்டில் தொங்கிக் கொண்டிருக்கு. ஏதாவது அரபெழுத்துக்களை எழுதி கதவு மூலைகளிலும் கதவு நிலைகளிலும் தொங்க விட்டிருக்கிறார்கள். அல்லது சில விஷயங்களை ஃப்ரேம் பண்ணி வீட்டிலே கொண்டு வைத்திருக்கிறார். நிம்மதி இல்லை. இப்படி நிம்மதியை தேடி பார்க்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் சுப்ஹானல்லாஹ், சைக்காட்ரிஸ்டுகளிடம் நிறைய பணம் செலவழிக்கிறார். சைக்காலஜிஸ்ட், சைக்கோதெரபிஸ்ட், கவுன்சிலர்ஸ் என்று தேடி தேடி போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டிப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் என்று நிறைய கோர்ஸ்கள் ஃபாலோ பண்ணுகிறார். நிம்மதி வெளியில பார்க்கறதுக்கு கண்ட சிரிச்சு போறார், தூங்க முடியல. என்னென்றால் இவருக்கு தெளிவில்லை இந்த உலக வாழ்க்கைக்கு இருக்கிற அர்த்தம் என்ன. எல்லாரும் நினைக்கிறாங்க காசு, பணம், சொத்து, சுகம், பதவி, இதுதான் உலகத்தில் நான் படைக்கப்பட்ட நோக்கம். அன்புள்ள சகோதர சகோதரிகள், நம்முடைய ஃபேமிலியில நிறைய பேர் மூத்தாகிறார். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஊரில் உள்ளவர்கள், நமக்கு தெரிந்த நிறைய ஃபிகர்ஸ், பப்ளிக் ஃபிகர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான படித்தவர்கள், பணக்காரர்கள், எதை கொண்டு போறாங்க? மௌத்தாகும் போது எதை கொண்டு செல்கிறார்கள்? நம்மளால யோசிக்க முடியாத ஒரு கேள்வி. மையத்தை வீட்டுக்கு போறோம், போய் அழுகிறோம். எதுக்கு அழுகிறோம்? அவர் மௌத்தான தப்பா? இல்ல, சிம்பத்திக்கலாக அழுகிறோம். ஆனால் அழுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிமை குளிப்பாட்ட கொடுக்கும் போது அழுகிறார்கள். கண்களால் தாரை தாரையாக கண்ணீர் வடிகிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் அழுகிறீர்களா? அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் கல்பு யஹ்ஸன் வல் ஐனு ததுமா வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா. உள்ளம் கனக்கிறது, உள்ளம் கவலைப்படுகிறது, கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன. ஆனால் எங்களுடைய ரப்புக்கு பிடிக்காத எதையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் நம்முடைய அழுகையும் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அழுகையும் வித்தியாசம். அவர்கள் ஏன் அழுதார்கள் என்றால், இன்று மௌத்தானவராக நான் இருந்தால். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு சொல்றேன்? வீட்டுல தந்தை மௌத்து, தந்தையை மிஸ் பண்றோம். இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கிறது, நாம் அவர்களை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். மகன் மௌத்தாகிறான், மிஸ் பண்றோம், கவலை வருது. இருந்தாலும் நம்மிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது, மறுமையில சந்திப்போம். இடையில சில ஹதீஸ்களை பார்த்தா உயிர்கள் சந்திக்கும் என்று சில ஹதீஸ்களும் வருகிறது இடையில, மறுமை வாரத்துக்கு முன்னாடி. அப்ப இது நம்முடைய நம்பிக்கை. ஆனால் தந்தை படுக்கிற மையத்தாக படுக்கிற அந்த இடத்தில் நான் மையத்தாக இன்று இருந்திருந்தால், என்னுடைய மகன் மையத்தாக படுக்கிற இந்த கட்டிலில் நான் மையத்தாக இருந்திருந்தால் என்று நம்ம விழிக்க முடிவதும் இல்லை, அதை ஃபீல் பண்றதும் இல்லை, அதற்காக கவலைப்படுவதும் இல்லை. இதுதான் இன்று நம்மிடம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வீக்னஸ். ஏதோ தற்செயலாக நாம் பிறந்தவர்கள் போல நினைக்கிறோம். அதனால சில வீடுகள்ல பிரச்சனைகள் கூட வருகின்றன. குடும்ப வாழ்க்கையில் எனது தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள், எதிர்பாராத விதமான கன்சீவ் ஆகிறார் மனைவி, கணவன் அபோர்ட் பண்ணுவோம் என்று சொல்றார், கலைச்சிருவோம் என்று. அதனால பிரச்சனைகள் வருகின்றன. பிறந்ததற்கு பிறகு நம்ம ஏதோ நாம் பிறந்தது போலவும் தற்செயலாக தோன்றியது போலவும் நம்ம நினைத்து அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலம் போய் கொண்டிருக்கிறது. திடீரென ஒரு மஸ்ஜிதிலே அல்லது ஒரு இடத்திலே ஜனாஸா அறிவித்தல்.
அப்ப இந்த உலக வாழ்க்கை அன்புள்ள சகோதர சகோதரிகளே நிரந்தரமானதா என்று கேட்டால் இல்லை என்று சொல்வதற்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் தேவையா? உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது என்று சொல்றதுக்கு குர்ஆனில் 2வது அத்தியாயம் 30வது வசனம், 4வது அத்தியாயம் 25வது வசனம், 30வது அத்தியாயத்தில் சொல்லணுமா? புகாரியில் எப்படி ஹதீஸ் வருகிறது, முஸ்லிமில் எப்படி ஹதீஸ் வருகிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கண்களால் இதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னும் 100 வருடங்களில் இதை யாரும் இருக்க மாட்டோம். அது ஷுவர். சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு 4-5 வயது சிறுவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் உட்பட இன்னொரு 100 வருஷத்துல யாரும் இருக்க மாட்டோம். அடுத்த ஜெனரேஷன். இப்ப நமக்கு முந்தைய ஜெனரேஷன் எங்கே? நம்ம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபியீன்கள், இப்படி இமாம்கள் என்று பார்க்கலாம். நம்முடைய பெற்றோருடைய பெற்றோர், அவர்களுடைய பெற்றோர் எங்கே? எல்லோரும் போகிறாங்க. இப்ப நானும் நீங்களும் போய்தான். அன்புள்ள சகோதர சகோதரர், இது நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நடக்க போகிற ஒரு உண்மை. 2வது, எப்போது போக போகிறோம்? அல்லாஹ். எவ்வளவு சகோதரர்கள் நம்ம எதிர்பார்க்காத விதமாக இன்றைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கிறார்களா இல்லையா? ஹெல்த்தியா இருந்தார், ஒரு பிரச்சனையும் இல்லை, 25 வயசு தான், திடீரென மௌத்துன்னு கேள்விப்படுறோமா இல்லையா? 10 வயது மௌத்துன்னு கேள்விப்படுறோமா இல்லையா? 40 வயது மௌத்தாய்த்தாருன்னு கேள்விப்படுறோமா இல்லையா? எனவே நானும் நீங்களும் எப்போது மௌத்தாகுது பிளான் பண்றதான். இந்த பிளான் பண்ணத்தான் வேண்டும். இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று பிளான் பண்ணத்தான் வேண்டும். ஆனால் அதுதான் லைஃபா? இல்லை. எனி டைம் எனக்கு மௌத் வரலாம். நான் எப்போது மௌத்தாகுவேன், எந்த இடத்தில் மௌத்தாகுவேன், அல்லாஹ்வை தவிர ஒரு யாருக்கும் தெரியாது. குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிற ஒரு அறிவு தான். அடுத்த விஷயம், மௌத் கன்ஃபார்ம். 2வது, நாம் எப்போது மௌத்தாகுவோம் என்பது நமக்கு தெரியாது. 3வது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மௌத்தானால் நம்முடைய நிலை என்ன? இதில் நம்முடைய நிலைப்பாடு என்ன? நம்முடைய நிலை என்ன? நம்முடைய நிலைப்பாடு என்ன? சிலர் என்ன சொல்லுவார்கள் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் அந்த காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள், முஷ்ரிக்களை பற்றி, இன் ஹிய இல்லா ஹயாத்துனா துன்யா நமூது வ நஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்லா தஹர். இந்த வாழ்க்கை இருக்கிறது, நாங்கள் நஹ்யா வ நமூத், பிறக்கிறோம் மௌத்தாகிறோம், காலம்தான் எங்களை அழிக்கின்றன. வமா யுஹ்லிகுனா இல்லா தஹர், காலம்தான் எங்களை அழிக்கின்றன என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அவர்களுடைய நம்பிக்கை என்ன? காலம் வருவான் போவான், போய்கொண்டே இருப்பான். அதே போல உக்கி போன மனிதனுடைய எலும்பை எடுத்துக்கொண்டு வந்து இப்படி தூவி காட்டி, இறந்து உக்கி போன இந்த எலும்பு உயிர் பெற்றெழுவதா என்று கேள்வி செய்தார். இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு நிலைப்பாடு, இது ஒரு சிந்தனை. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், மௌத்தானத்துக்கு பிறகு நல்லவனாக இருந்தால் நல்ல நிலையில் நான் மறுபிறவி எடுப்பேன், கெட்டவனாக இருந்தால் ஒரு மோசமான நிலையில் மறுபிறவி எடுப்பேன், ஒரு பக்கம் மண்ணோடு மண்ணாகி விடுவோம் என்ற நம்பிக்கை, இன்னும் ஒரு பக்கம் மறுபிறவி என்கிற நம்பிக்கை. இப்ப நான் முஸ்லிமாகிய நம்மை பார்த்து கேட்கிறேன், நம்முடைய நிலைப்பாடு என்ன? மண்ணோடு மண்ணாகுவோமா அல்லது மறுபிறவி எடுப்போமா? இல்லை. நாம் எல்லோரும் நம்புகிறோம்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக சொன்ன செய்திகளை உறுதியாக நம்பும். மௌத்தானால் அவரை குளிப்பாட்டி கஃனிட்டு ஜனாசா தொழுகை நிறைவேற்றி முஸ்லிம்கள் அடக்கப்படுகிற கபிரிஸ்தானில் அவர்களை அடக்குவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஃபர்து கிஃபாயா. அது நடந்த பிறகு கொண்டு போய் அடக்கி விட்டு காலடி எடுத்து வைக்கும் போது, ரிட்டனாக அடக்கியவர்கள் அவர்களுடைய காலடியை எடுத்து வைக்கிற போது 2 மலக்குகள் கபருக்குள் வந்து இவரை எழுப்பி உட்கார வைப்பார்கள். அவரிடம் பிரதானமான சில கேள்விகள் கேட்பார்கள். உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய மார்க்கம் என்ன? உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார்? அதே போல குர்ஆனை பற்றி கேள்வி எல்லாம் கேட்கப்படும். அதுக்கு பிறகு கபரிலே நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நல்லவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவரை நோக்கி ஒரு அழகான தோற்றத்தோடு ஒருவர் வருவார். பார்ப்பதற்கு மிக அருமையாகவும் கவர்ச்சியாகவும் அழகிய தோற்றத்திலும் ஒருவர் அவரை நோக்கி வருவார். வரும்போது இந்த மனிதன் ஆனந்தம் அடைவான், மகிழ்ச்சி அடைவான், வெல்கம் பண்ணுவான். அப்போது அந்த தோற்றம் என்ன சொல்லும் என்றால், நான் யார் தெரியுமா? நான் தான் இந்த உலகத்தில் நீ செய்த நல்ல அமல்களின் மொத்த வடிவம் என்று சொல்லும். அதே போல அவனுக்கு சுவர்க்கத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும். அதை அவனுடைய கண்களால் பார்ப்பான். சுவர்க்கத்து தென்றல் அவனுடைய கபருக்கு வீசும். அவன் இந்த செய்தியை போய் குடும்பத்தவர்களிடம் சொல்லிவிட்டு வருவதற்கு பர்மிஷன் கேட்பார். மலக்குகள் சொல்வார்கள், இங்க வந்தால் எங்கேயும் போக முடியாது. எனவே நம் கனோமத்தில் அரூஸ், ஒரு புது மணமகனை போல நிம்மதியாக நீ தூங்கு என்று சொல்லப்படும். இது ஒரு நிலை. அப்போ நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பான். சுவர்க்கத்து அந்த தென்றலை, அந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டு உறங்கிக் கொண்டு. அடுத்த நிலை, அவனிடத்தில் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டால் அவனுக்கு பதில் இல்லை, தெரியாது என்று கத்துவான். ரப்பை தெரியாது, தீனை தெரியாது, ரசூலை தெரியாது, குர்ஆனை தெரியாது, தெரியாது என்று கத்துவார். நரகத்தில் இருந்து ஒரு வாசல் திறக்கப்படும். அவனை நோக்கி ஒரு பயங்கரமான தோற்றத்துடைய ஒருவர் வருவார். கண்டதும் கத்துவான், வராதே வராதே என்று சத்தமிடுவான். இந்த நேரத்தில் அந்த தோற்றம், அந்த உருவம் சொல்லும், நான் யார் தெரியுமா? நான் தான் நீ செய்த அநியாயங்கள், பாவங்கள் அனைத்தினதும் மொத்த வடிவம் என்று சொல்லுவோம். நரகத்தில் இருந்து வருகிற அந்த வேதனை அனுபவித்துக் கொண்டு கபரிலே தொடர்ச்சியாக வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பார். இது ஒரு நிலை. இந்த நிலையை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா? இதுதான் இப்போது நம் முன்னால் இருக்கிற கேள்வி. இமாம் இப்னு கையிம் அல்-ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய இமாம் இருந்தார்கள். அவர்கள் அதிகமாக உள்ளங்களை பற்றி பேசுவார்கள், கல்வை பற்றி, நஃப்ஸை பற்றி. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உள்ளங்களுக்கு ஏற்படுகிற பிரதானமான நோய்கள் 2. ஒன்று சுபஹாத் என்கிற நோய்கள், இன்னொன்று ஷஹவாத் என்கிற நோய்கள். சுபஹாத் என்கிற நோய்கள் என்று சொன்னால் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகம். நம்ம நம்ப வேண்டிய விஷயங்கள்ல நமக்கு டவுட் இருந்தால் அதற்கு சுபஹாத் என்று சொல்லப்படும். மற்ற பாவங்கள் ஷஹவாத் என்கிற லிஸ்டுக்குள்ள வரும் என்று சொல்கிறார். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த தோழர்கள், அவர்களுடைய உள்ளங்களில் மறுமை பற்றிய உறுதியான நம்பிக்கை இருந்தது. மிக உறுதியாக மறுமை அவர்கள் நம்பினார்கள். ஒரு சின்ன விஷயம் மறுமையோடு தொடர்புபடுத்தி சொல்லப்பட்டால் அதற்காக எதுவும் செய்வதற்கு தயாராக. இந்த வரலாறு உங்களுக்கு தெரியாது. உயிரை துறப்பதற்கு வாருங்கள் என்று கூப்பிட்டாலும் போனார்கள். பொருளாதாரத்தை கேட்டாலும் அள்ளி கொடுத்தார்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்தார்கள்.
எல்லாம் செய்தார்கள். அவர்களுக்கு அதில் ஒரு சுகமும் இருந்தது, இன்பமும் இருந்தது. அப்படி செய்வதில் சுகம், இன்பம், மகிழ்ச்சி. மிஸ் பண்ணுவதில் கை செய்ய. உதாரணமாக தபூக் யுத்தத்தை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தபூக் யுத்தம் என்பது ஒரு கஷ்டமான நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு யுத்தமாகும். கடும் வெயில், அதே நேரத்தில் மதீனாவிலே அறுவடை செய்கிற காலம், பேரிச்சம்பழங்கள் அறுவடை செய்கிற காலம். அறுவடை டைம் பேரிச்சம்பழத்துக்கு மிஸ் ஆனால் டைமுக்கு அறுவடை செய்யலன்னா அதை உணவாக பயன்படுத்த முடியாது, மிருகங்களுக்குத்தான் போடலாம். அப்படியான நேரத்தில் கையில் எதுவும் இருக்காது. உங்களுக்கு தெரியும், விவசாயம் என்று வரும்போது அறுவடை டைம் வர நேரத்தில் நம்ம கையில் எதுவுமே இருக்காது. அந்த எல்லாம் செலவழிச்சு முடிஞ்சு இனி திரும்பத்தான் அறுவடைக்கு பிறகுதான் நம்முடைய கையில படம் வரும். அப்படியான ஒரு சிச்சுவேஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கூட்டமாக பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களை உட்கார வைத்து ஒரே ஒரு மெசேஜ் சொன்னார். மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah. இந்த கஷ்டமான நேரத்தில் செல்ல போகிற இந்த படையை தயார் செய்வதற்கு யார் பங்களிப்பு செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம். இவ்வளவுதான் பயான். 1 hour பயான் இல்லை, 2 hours பயான் இல்லை. எத்தனை ஒரு நிமிஷம் எடுக்குமா? அப்படின்னு எடுக்காது, ஒரு 20 செகண்ட் எடுக்கும். மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah. யார் கஷ்டமான நேரத்தில் செல்ல போகிற இந்த படையை தயார் செய்கிறாரோ, அதில் பங்களிப்பு செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம். இவ்வளவுதான் டிக்ளரேஷன், இவ்வளவுதான் பயம். சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க. சஹாபாக்கள் அப்படியே கலைஞ்சு போறாங்க. மஸ்ஜிதிலிருந்து எல்லாரும் கலைந்து போய்விட்டார். போய் திரும்ப வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். வந்த முதலாவது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ஒரு பெரிய பொட்டலம் கொண்டு வந்து அப்படி ரசூலுல்லாஹ் மடியில அவிழ்த்து கொட்டுகிறார். அவ்வளவு என்ன தெரியுமா? தங்க காசு. புகாரில வருது 1000 தங்க காசுகள், தீனா. அவ்வளவு காசையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கையை போட்டு அள்ளி பார்க்கிறார்கள். மகிழ்ச்சியிலே சொன்னார்கள், மா பர்ர இப்னு அஃபான் பஅத ஹாதல் யௌம் ஷை. உஸ்மான் இப்னு அஃபான் இதுக்கு பிறகு எது செய்தாலும் பிரச்சனை இல்லை, அவருக்கு சுவர்க்கம் கன்ஃபார்ம். அல்லாஹ் அக்பர். ஒவ்வொருவராக கொண்டு வராங்க. கொண்டு வந்து குவியுது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தேவையான அளவு பொருளாதாரம் வந்துச்சு. ரசூலுல்லாஹி உட்கார்ந்து அபூபக்கர், இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அபூபக்கரே, இவர்கிட்ட உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டார்கள், உஸ்மானே நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? அவர் சொன்னார், 10,000 தங்க காசுகளும் ஷாமிலிருந்து நான் இம்போர்ட் பண்ணி அவ்வளவு பொருட்களையும். ஷாமில் ஒரு பெரிய பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்கிறாங்க. அப்போ ஷாமிலிருந்து வந்த அவ்வளவு வியாபார பொருட்களையும் இந்த யுத்தத்திற்காக தர்மம் செய்தார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், நீ என்ன செய்தார்? உமர் சொன்னார், என்கிட்ட இருந்த பொருளாதாரத்தில் பாதியை கொண்டு வந்துட்டேன்னு சொன்னார். அபூபக்கரிடம் கேட்டார்கள், நீ என்ன செய்தாய்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வைத்து விட்டு என்னை அனைத்தையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இப்படி அந்த சஹாபாக்கள் அள்ளி கொடுத்தார்கள், பேர் கொடுத்தார்கள். வரலாறு கூறுகிறது, சுமார் 30,000 பேர் சஹாபாக்கள் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக பேர் கொடுத்திருந்தார்கள். அதே நேரத்தில் அடுத்த சைடை பாருங்க, அந்த சந்தர்ப்பம் மிஸ் ஆகிறது என்று கவலையில் ஒரு கூட்டம் அழுகிறார். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், நபியே, சிலர் உன்னிடம் வந்து நின்று அழுகிறார்கள். நபியே, சிலர் வந்து நின்று உனக்கு முன்னால் என்று அழுகிறார்கள். அவர்களுடைய கண்களில் கண்ணீர் வடிவதை நீ பார்க்கிறாய். எதற்காக அழுகிறார்கள் தெரியுமா? ஹஸனன், துக்கத்தால், கவலையால் இந்த யுத்தத்திற்கு செலவு செய்வதற்கு தங்களிடம்
ஒன்றுமே இல்லையே என்கிற கவலையினால் அவர்கள் அழுவதை நபியை பார்க்கிறார். அந்த மறுமை என்ற ஒன்று இருக்கிறது என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தால் உந்துதலை அது ஏற்படுத்தும். அப்படி இல்லாட்டி இமோஷனலா சில முடிவெடுப்போம். என்ன அல்லாஹ் நம்ம படைச்சிருக்கிறார் வீக்கா இன்சானும் வைஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளார். நம்ம ஒரு கலவை. நம்ம எப்படி கலவைன்னா நமக்குள்ள எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம கவலையோடு பேசினா கவலை, அழுது கொண்டு பேசினா அழுகை வரும், ஜோக் அடித்து பேசினா சிரிப்பு வரும். இது நம்மை ஆட்டி படைக்க கூடாது. நம்முடைய ஈமான் தான் நம்மளுக்கு பூஸ்ட். ஈமான் உந்த வேண்டும், ஈமான் தட்டி விட வேண்டும். ஃபஜ்ருக்கு அதான் சொல்லும் போது நம்முடைய ஈமான் நம்மோடு பேச வேண்டும், பைக் தட்டக்கூடாது. ஒரு பயணம் போய் வந்திருக்கிறோம், ஃபுல் டைம் தூங்குகிறோம், அதான் சத்தம் கேட்கிறது, ஈமான் சொல்ல வேண்டும், எழுந்து போ, பள்ளிக்கு போய் ஜமாத்தோடு தொழுது விட்டுவார். அதான் ஈமான். இமோஷனல், நான் இப்போ உங்களுக்கு உதாரணமாக தொழுகையினுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசுவேன். பேசும்போது குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களை சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்தார்கள். அப்படி சொல்லும்போது கொஞ்சம் நானும் இமோஷனாகி அழுவேன், நீங்களும் அழுவீர்கள். இப்போ நான் கேட்குறேன், இன்ஷா அல்லாஹ் தொழுவோமா? இதுக்கு பிறகு ஜமாத் தொழுகையை மிஸ் பண்ணாமல் இருப்போமா? என்ன எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். பிறகு வீட்டில் நிக்காக நடக்குது மகனுக்கு, எல்லாரும் பிஸி, அன்றைக்கு மகனுக்கு கிடையாது. ஒரு நல்ல முக்கியமான மேட்ச் போகும், கிரிக்கெட். உட்கார்ந்த மகனும் இல்லை, இஷாவும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்றாங்க. உட்கார்ந்துட்டு இருந்தா அன்றைக்கு லுஹர் இல்லை. இது நடக்குதா இல்லை? ஆனால் ஈமான் இருக்கிறவர்கள், மறுமையின் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள், என்ன நடந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை கட்டுப்பட்டே தீருவார்கள். இந்த மறுமை சிந்தனை நாம் இந்த உலக வாழ்க்கையிலே வாழுகிற போது அல்லாஹ் கேட்கிற இந்த கேள்வி நம்முடைய கண் முன்னால் வர வேண்டும். அஃபஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். திரும்ப திரும்ப யோசிக்கும். நம்முடைய நண்பர், நெருக்கமான நண்பர் ஆக்சிடென்ட்ல மௌத்து செய்து வருது. நமக்கு மௌத்துக்கு ஒரு ஏஜ் தானே, நான் மௌத்தானால் என்னுடைய அடுத்த நிலை என்ன? உண்மையிலே நம்ம வாழுகிற இந்த காலம், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய சிந்தனைகள் டைவர்ட் பண்ணப்படுகிற ஒரு காலம். ஒரு ட்ரக்கில் பயணிக்க முடியாத ஒரு சோதனையான காலம். நான் ஹுத்பாவில் குறிப்பிட்டது போல ஃபித்னாக்கள். இந்த காலத்தில் ஃபித்னாக்கள் அதிகமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஃபித்னாவுடைய தன்மை என்னவென்றால் நம்முடைய உள்ளத்தை அட்டாக் பண்ணுவது, உள்ளத்தை தான் பாதிக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துஹரதுல் ஃபித்னு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதல் ஊதா. இந்த பாய் இழைக்கும் போது ஒவ்வொரு பன்னெண்டு சொல்றது, ஒவ்வொரு பன்னாக நம்ம எடுத்து வைப்பது போல உள்ளங்களுக்கும் ஃபித்னாக்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை உள்வாங்கிக் கொள்கிறதோ நுக்கித ஃபீஹி நுக்தத்துன் சொல்றார், அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்படும். அப்படியோ கருப்பு டாட்ஸ் கூடி 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 அந்த உள்ளம் கருத்த உள்ளமாக மாறும். கருத்த உள்ளமாக மாறினால் அதனுடைய நிலை என்னவென்றால் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தை போல அது மாறிவிடும், ஒரு கப்பை போல. அப்ப ஒரு கப்பை தலைகீழாக வைத்து தண்ணி ஊற்றினா உள்ள போகுமா? தேனை ஊற்றினாலும் எதுவுமே போகாது. தேனை ஊற்றினாலும் போகாது, பாலை ஊற்றினாலும் போகாது, தண்ணீரை ஊற்றினாலும் போகாது. அதே போல இந்த உள்ளம் மாறி லா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரா,
இந்த உள்ளத்துக்கு நல்லதும் புரியாது, கெட்டதும் புரியாது. ஒரு எஃபெக்ட் இருக்காது, ஒரு தாக்கம் இருக்காது. உண்மையிலேயே அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம். அல்லாஹுடைய கலாம் என்ன சகோதரர்களே? அல்லாஹ் பேசிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கேட்கும் போது அது உள்ளத்தை டச் பண்ணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதும் போது அழுவார்கள். ஒரு நாள் சுப்ஹானல்லாஹ், நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டின அந்த சூரத் ஆல இம்ரானுடைய 190-91 வசனங்கள். தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுந்திருக்கிறார்கள், தக்பீர் கட்டுகிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், ருக்கூவில் அழுகிறார்கள், சுஜூதில் அழுகிறார்கள். அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது அவருடைய தாடி நனைந்து விட்டது. சுஜூது செய்கிற இடத்தில் கண்ணீர், மடியில் கண்ணீர், இப்படி அழுது கொண்டே இருந்தார்கள். தொழுது சலாம் கொடுத்து உட்கார்ந்திருக்கும் போது நான் போய் கூட சொல்லி பார்த்தேன், அவர்களுடைய அழுகை நிற்கவில்லை. பிறகு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அதான் சொல்வதற்காக வந்தார். அவரை கூப்பிட்டு சொன்னேன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவரும் அந்த ஆறுதல் சொல்லுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், இன்றிரவு எனக்கு சில குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டிருக்கின்றன, அவற்றை ஓதி யார் படிப்பினை பெறவில்லையோ அவருக்கு கேடுதான், நாசம்தான், வைலந்த நரகம்தான் என்று சொன்னார். அந்த சூரத்து ஆல இம்ரானுடைய 190 இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا وقنا عذاب النار. இந்த வசனங்களை ஓதித்தான் அவர்கள் அழுதார். சில நேரங்களில் சஹாபாக்களை கூப்பிட்டு ஓத சொல்லுவார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, இப்னு மஸ்ஊதே குர்ஆன் ஓது. யா ரசூலல்லாஹ், குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, நான் ஓதவான்னு கேட்டான். இப்னு மஸ்ஊதே, நீ ஓதுவதை நான் கேட்க விரும்புகிறேன், ஓது என்று சொன்னார். அப்ப இவர் ஓதிட்டு போறார். ஓதிக்கொண்டு போகும்போது திடீர்னு சொன்னாங்க, ஹஸ்புக். இப்னு மஸ்ஊதே போது நிறுத்தி என்றார். இப்னு மஸ்ஊத் நிறுத்திட்டு பார்க்கிறார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கண்களால் கண்ணீர் வடிந்து அழுது கொண்டிருக்கிறார். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். இது ரசூலுல்லாஹ் பேசிய வார்த்தைகளோ அல்லது யாரும் எழுதியதோ அல்ல. இது ஒரு அற்புதம், அல்லாஹ்வுடைய கலாம். ஹர்ஃபுன் சௌத்துன், ஹர்ஃப் என்ற எழுத்து, சௌத் என்ற சத்தம், ரெண்டுமே அல்லாஹ்வுடையது. உண்மையிலே நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருந்தால் இந்த குர்ஆன் வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? குர்ஆன் ஓதும் போது ஒரு மையத்தான நிலையில் தான் ஓதுறது. நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசிருக்கும் போது, ஃபேஸ்புக் பார்க்கும்போது சுறுசுறுப்பாக இருக்கும். குர்ஆனை தூக்கிட்டோம்னா கொட்டாவி வரை, தூக்கம் வரை. நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓத முடியல சகோதரர். குர்ஆனை ஓதுவதா, போனை ஆன் பண்றதா, நெட்டை கனெக்ட் பண்றதா? பெரிய ஒரு போராட்டத்தில் வாழ்கிறோமா இல்லையா? எல்லோரும் மகரிப் தொழுதுக்கு முன்னரெல்லாம் பள்ளிகளில் நீங்க பார்த்தா ஒரு சாரார் வருவார்கள், அந்த குர்ஆன் எடுத்து இஷாவை ஓதிக்கொண்டிருப்பார்கள். நம்முடைய கிராமங்கள் மகரிபான என்ன நடக்கும்? வீடுகள்ல குர்ஆன் ஓதுகிற அந்த ரீங்காரம், அந்த ஓசை காதுகளில் எதிரொலித்துக் கொண்டிருக்கும். இப்ப குர்ஆன் ஓத முடியல. யாரு இந்த மௌத்தான வீட்டுல குர்ஆன் ஓதுறது என்பது இல்லை. இருக்குன்னு சொல்றவங்களும் இப்போ ஓதுறது. நிலைமை நீங்க நோட் பண்ணி பாருங்க. நல்லா இந்த மையத்து வீட்டில் மூத்தானவர்களுக்கு குர்ஆன் ஓதுறது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. ஆனா ஒரு சாரா ரெண்டையும் பேசுறாங்க, மையத்து வீட்டில் குர்ஆன் ஓத வேண்டும். ஆனால் அங்க போய் பார்த்தா குர்ஆன் ஓதுறதுக்கு ஆள் இல்லை. என்ன பண்றாங்க? கடைசியில ஹயர் பண்றாங்க. ஹயர் பண்ணிட்டு வந்து ஓதுற பிள்ளைகள் பிறகு அது தப்பு என்று புரிஞ்சதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க? நாங்க அந்த மையத்து வீட்டில் போய் சும்மா ஓதினோம், சீரியஸா ஓதவில்லை, வேகமாக ஓதினோம், தப்பா ஓதினோம் சொல்றாங்களா இல்லையா? இந்த குர்ஆன் என்பது இந்த ஓதுவது கஷ்டமான ஒன்றாக மாறி இருக்கிறது என்றால்
அதனுடைய அர்த்தம் நம்முடைய உள்ளங்கள் ஃபித்னாவால் கரை படிந்திருக்கிறது. இந்த ஃபித்னா ஏற்படுவதற்கான காரணம் என்ன? மறுமை சிந்தனை குறைந்துவிட்டது. சஹாபாக்கள், அதற்கு அடுத்த காலத்தில் வந்த சலஃபு சாலிஹீன்கள், யாராவது ஒரு மையத்து வீட்டுக்கு போனால், ஜனாசா வீட்டுக்கு போனால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சோகமயமாகி விடுவார். அந்த இடத்துக்கு போகிற ஒருவருக்கு, புதிதாக போகிற ஒருவருக்கு கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? யார் மூத்தாங்க? இவர வாப்பாவா, அவர வாப்பாவா, இவர வாப்பாவா, அல்லது இவருடைய தந்தையா? குழப்பம். எல்லோருடைய முகங்களிலும் பயம், எல்லோருடைய முகங்களிலும் சோகம். இன்றைக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மையத்தை கொண்டு போகும்போது பிஸி, ஃபோன். ஜனாசாவை கொண்டு அடக்கம் செய்கிற கபரிஸ்தான்ல போய் நின்றால் கூட ஜோக் அடித்து சிரித்து விட்டு வருகிறோம். திரும்ப எகெயின் இந்த ஜனாசா வீட்டுக்கு வந்தா பேசி அரசியல் பேசுறதும், புறம் பேசுவதும், பொய்களை பேசுவதும், பெருமை அடிப்பதும், ஜோக் அடிப்பதும் நம்முடைய நிலைமையில் இருக்கிறது. சார், ஒரு முஃமினை பொறுத்தவரையில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஃமின் பாவம் செய்து விட்டால் அவனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் என்றால், அவனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் என்றால், உயரமான ஒரு இடத்திலே ஒரு பெரிய கல் இருக்கிறது, பாறாங்கல். அந்த கல் விழுந்தால் எந்த இடத்தில் விழுமோ அந்த இடத்தில் ஒரு மனிதன் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார். கல் விழப்போகுது, அந்த இடத்துல விழுற இடத்துல ஒருவரை ஃபோர்ஸ் பண்ணி நிப்பாட்டிருக்கிறார். இந்த மனிதனுடைய ஃபீலிங்ஸ் வந்துருக்கு. இப்படித்தான் ஒரு முஃமின் பாவம் செய்தால் அவனுடைய மனம் கணக்கும், இதயம் கணக்கு, பயம். ஒரு முனாஃபிக் பாவம் செய்தால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், ஒருவருடைய மூக்கில் ஈ வந்து உட்கார்ந்து விட்டு போவதை போல இருக்கும். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நாம் எந்த கேட்டகரி, எந்த லிஸ்ட்? முனாஃபிக் லிஸ்டா, முஃமின் லிஸ்டா? பாவம் செய்து விட்டு எத்தனை பேர் ஆகிறோம்? பாவம் என்ன? விபச்சாரம் மட்டுமல்ல. நமக்கு பாவம் என்றால் என்ன பழைச்சுன்னா, விபச்சாரம் தான் பாவம் என்று பழைச்சு. நான் இந்த பாவம் செய்தேன்னு சொல்லுவார். நானும் இந்த லைஃப்ல பாவமே செய்து என்னன்னா ஒரு விபச்சாரம் செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ். விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறது நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். விபச்சாரமும் பெரும் பாவங்களில் மிக பயங்கரமான ஒரு பாவம். ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயமும் பாவம் என்றால் பெண்களோடு தொடர்பான பாவம் மட்டும்தான் பாவம் என்று எடுத்திருக்கிறார்கள். அதனால ஏனைய பாவங்கள் சிம்பிள் ஆயிடுச்சு. பாவத்துல ஆக உச்சகட்டமான பாவம் இது. மனிதன் செய்கிற பாவங்களில் மிக மோசமான, மிக பயங்கரமான பாவம் இது. இணையல் இன்னைக்கு சிம்பிளா நடக்குதா இல்லையா? ஒரு இடத்துல இன்னும் நம்ம குர்ஆன் சொன்னா புரிஞ்சுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், தௌஹீத புரிஞ்சுட்டோம். ஒரு இடத்துல விபச்சாரம் நடக்குது, நம்ம போறோம், பார்க்கிறோம், விபச்சாரம் நடக்குது, என்ன பண்ணுவோம்? ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட், எல்லாரும் பண்றதா? அப்படி போகுமா? டென்ஷன் ஆகும், கோவம் வரும். ரைட்? அந்த விபச்சாரத்தை தடுத்து நிறுத்தி யோசிப்போம், கவலை வரும். சிலர் டைரக்டா போவாங்க அந்த இடத்துக்கு ஏதாவது பண்றது. அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு நல்ல அடையாளம். அதே நேரத்தில் நம்முடைய கண் முன்னால் ஷிர்க் நடக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களும் ஷிர்க் செய்கிறார்கள், முஸ்லிம்களும் ஷிர்க் செய்கிறார்கள். எத்தனை பேருக்கு அந்த இடங்களில் உள்ளம் கனத்திருக்கிறது, கவலை வந்திருக்கிறது? எத்தனை பேர் அந்த இடத்தில் நின்று அழுதிருக்கும்? இப்படி போய் தர்காவில் சுஜூதில் உள்ள தர்காவில் மண்டிட்டு கிடக்கிறான், தர்காவுக்கு நேர்ச்சி செய்கிறான். அந்த இடத்துல போய் சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் என்று மனதால் வேதனையோடு திரும்புகிறோம். விபச்சாரத்தை விட அடுத்த பயங்கரமான பாவம் என்ன? வட்டி. வட்டி இன்றைக்கு சிம்பிளான பாவமா இருக்கா இல்லையா? வட்டியோடு தொடர்பு இல்லாம யார் இருக்கிறாங்க?
வட்டி நார்மல் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பிஸ்னஸ் மூவ், எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ண ஏதோ ஒரு கோணத்துல வட்டி. வட்டிக்குள்ள போய் விழுந்துட்டேன் என்று ஃபீல் பண்ணினவங்க ரொம்ப குறைவு. வியாபாரத்தில் மோசடி செய்வது, இதெல்லாவற்றையும் சில பாவங்கள் இருக்கின்றன, பெரும்பாவங்கள். அந்த பாவங்கள் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையிலுள்ள பாவம். அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையிலுள்ள பாவங்களில் நாம் அல்லாஹ்விடத்தில் சரியான நிபந்தனைகளோடு தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான், கண்டிப்பா மன்னிப்பான். ஆனால் பெரும்பாவங்களில் இன்னும் ஒரு பகுதி பாவம் இருக்கிறது. எப்படியான பாவம்? மனிதர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், அநியாயங்கள். அவர்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இது நாலேஜ், இந்த அறிவு நம்மிடம் இருக்கிறது. அவர்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இதில் உள்ள பாதகம் என்ன? நாளை மறுமையிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டி வரும். அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நாம் எடுக்க வேண்டி வரும். இதுவும் இருக்கு, நாலேஜ் இருக்கா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. ஆனால் தாய்க்கு சி என்று சொல்லி பெற்ற தாயுடைய மனதை புண்படுத்தி விட்டு அல்லாஹ்விடம் வந்த அழுது பெற்றோரிடைய போய் காலில் விழுந்து சுஜூது செய்கிற நோக்கத்தில், மன்னிப்பு கேட்கிற நோக்கத்தில், மன்னிப்பு கேட்கிற நிலை நமக்கு இருக்கா? இன்னைக்கு பெற்றோரோட ஃபைட் பண்றாங்க பிள்ளைகள் நிறைய. மனைவிக்காக ஏனைய காரணங்களை வச்சு பெற்றோரை இக்னோர் பண்றது, இன்சல்ட் பண்றது, தூக்கி வீசுறது. பெற்றோருடைய சாபம் சாதாரணமான சாபம் அல்ல. ரிதல்லாஹி ஃபீ ரிதல் வாலிதைன் வ ஸஹத்துல்லாஹி ஃபீ ஸஹத்திஹிமா. பெற்றோருடைய திருப்தி அல்லாஹ்வுடைய திருப்தி. பெற்றோருடைய கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம். அது மாதிரி மனைவிக்கு செய்யக்கூடிய டார்ச்சர், கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகம், பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அநியாயம், நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் இழைக்கக்கூடிய கொடுமைகள், அண்டை வீட்டாரோடு நடந்து கொண்டு அவர்களுக்கு தருகிற தொல்லைகள், இப்படி மற்றவர்களுக்கு எவ்வளவோ அநியாயங்களை செஞ்சு சும்மா உட்கார்ந்துட்டீங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளை, ஒரு முஃமின் ஏதாவது ஒரு பாவத்தை செய்து விட்டால் அவருடைய உள்ளம் கனக்க வேண்டும், கவலை வர வேண்டும், பயம் வர வேண்டும், அல்லாஹ்விடத்தில் வந்து உடைந்து விழுந்து கண்ணீர் சிந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். முனாஃபிக் அப்படி அல்ல. அவனுக்கு பாவம் செய்வது மூக்கில் ஈ வந்து உட்காருவதை போல செய்வான், போய்கொண்டே இருப்பான். நம்முடைய நிலைமை என்ன? இன்று இருக்கிற இந்த நிலைமைக்கு என்ன காரணம் என்ன என்று கேட்டால், மறுமை சிந்தனை நம்மிடத்தில் குறைந்து கொண்டு வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம். ஒரு 60-70 வருடங்கள் அல்லாஹ் நாடினால் வாழப்போகிறோம். இந்த காலத்திற்குள் நாம் படைக்கப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை சரியாக நிறைவு செய்தால் வாழுகிற அவ்வளவு காலம் ஒரு திருப்தி. மௌத்தாகிற போதும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, யா ரூஹ் தய்யிபா, நல்ல உயிரே, அல்லாஹுடைய மன்னிப்பு, அவருடைய திருப்தியின் பக்கம் வெளியுவா என்று அழைப்பார். அப்போதும் ராஹத்தான மௌத். கபருக்குள்ள போனால் நம் கனோமத்தில் அரூஸ், புது மகனை போல உறங்கு என்கிற அழைப்பு. மஹ்ஷர்ல போனால் அல்லாஹுடைய அரசின் கீழ் நிழல். சிராத் என்ற பாலத்தில் போனால் நம்முடைய அமல்களுக்கு ஏற்ப வேகமாக கடக்கிற நிலை. அதற்கு பிறகு சுவர்க்கத்தில் ஏறி சென்று பல அந்தஸ்துக்களை பெறுகிற நிலை. அதற்கு மாற்றமாக இந்த உலகத்தை புரிந்து கொள்ளாமல், உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி சிந்திக்காமல், காசு, பணம், பிரஸ்டீஜ், கௌரவம், பெருமை, ஆணவம், பொறாமை என்று இதற்காக அலைந்து, இதற்காக கஷ்டப்பட்டு, இதற்காக இரவு பகலாக உழைத்து விட்டு போனால் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா ரூஹல் ஹபீஸா, கெட்ட உயிரை, அல்லாஹுடைய கோபத்தின் பக்கமும் அவனுடைய தண்டனையின் பக்கம் வெளியே வா என்று அழைப்பார். கபருக்குள்ள போனால் பயங்கரமான தோற்றத்தினுடைய அந்த உருவம், கபர் நெருக்கப்படும், நரக வேதனை கபருக்குள் வரும். அதற்கு பிறகு மஹ்ஷரிலே எழுப்பினால்
வியர்வை கரண்டை வரை, முழங்கால் வரை, இடுப்பு வரை, கழுத்து வரை வியர்வை. சிலரை வியர்வை அப்படியே மூழ்கடித்து விடும். 50,000 வருடங்கள் அவர்கள் அந்த வியர்வையை சந்திக்க வேண்டும். சிராத் என்கிற பாலத்தை கடக்க முடியாமல் நரக படுகொலியிலே விழ வேண்டி வரும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை அடிக்கடி சிந்திக்க வேண்டும். அதை தூண்டக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் அதிகமாக செவிமடுக்க வேண்டும். குர்ஆனை படிக்க வேண்டும், ஹதீஸை படிக்க வேண்டும். அதுபோல அடிக்கடி மறுமையை பற்றி பேசுகிற பயான்களை நாம் எடுத்து செவிமடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படியான நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து எஞ்சியிருக்கிற காலத்தில் அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து மரணிக்க நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.